ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் குழந்தைங்களுக்கு உடம்பு முடியல ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எனக்கும் உடம்பு முடியல, அதனால் வீடியோவே எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைனா கூட நம்ம எப்படியோ ஒன்று சமாளிச்சிடலான்னா, நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனா மட்டும் நம்மளால் எந்த ஒரு வேலையும் செய்யவே முடியாது. அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. அதனால் என்னால் வீடியோவே எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம நம்ம வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, டே வந்து 4:30க்கெலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் நேற்றே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நிலைவாசலெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். அதனால் காலையில் எழுந்து குளிச்சுட்டு மஞ்சள் பூசி விட்டுட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு அழகாக நிலைவாசலில் கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டு வாசல்லையும் கோலம் போட்டு விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே வெள்ளிக்கிழமைனா வியாழக்கிழமை முன்னாடி நாளே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். எப்போவுமே நம்ம வெள்ளிக்கிழமை வந்து வாசலில் தாமரை கோலமும் மகாலட்சுமி அம்மன் பாதமும் போடுறது ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டு பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் மற்ற நாள் எழுந்துக்கலனாலும் செவ்வாய் வெள்ளி கண்டிப்பாக அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துருவேன். மகாலட்சுமி அம்மன் பாதம் வந்து நான் இதை வச்சு தான் வரைஞ்சேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. கோயிலுக்கு போனப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக மகாலட்சுமி அம்மன் பாதமும் வரைஞ்சிட்டு அதில் குங்குமம் வச்சு விட்டுறலாம். நிறையா பேர் பிரம்ம முகூர்த்தத்துலேயே எழுந்து குளிச்சுட்டு விளக்கு வைக்கணும்னு நினப்பாங்க. ஆனால் முடியாது. நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு வைராகியம் வேணும். கண்டிப்பாக நம்ம எழுந்து குளிச்சுட்டு நம்ம விளக்கு வைக்கணும். நம்ம குடும்ப சூழ்நிலை வேறு நிலைமைக்கு மாறணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக எழுந்து குளிச்சுட்டு விளக்கு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை விட அதிகமாகவே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக முடிகிறவங்க எழுந்து குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுங்க. அழகாக கோலமெல்லாம் போட்டு குங்குமமெல்லாம் வச்சு விட்டுட்டேன். அடுத்து பூஜை ரூமில் சாமி படங்களுக்கு பூவெல்லாம் வச்சிடலாம். நான் பெருசாக கடையிலலாம் பூ வாங்கிட்டு வந்துலாம் வைக்க மாட்டேன். எங்கள் செடியில் இருக்கிற பூவை தான் நான் பறித்து வைப்பேன். ரொம்பவே சிம்பிளாக தான் நான் எப்போவுமே பூஜை பண்ணுவேன். பெருசாக ஆடம்பரமாக நிறைய பொருட்கள்லாம் வாங்கி எப்போவுமே நான் பண்ண மாட்டேன். என்னால் என்ன முடியுதோ அதை தான் செய்வேன். எப்போவுமே சாமி வந்து நம்ம ஆடம்பரமாக செய்யணுன்னெலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்மளால் என்ன முடிஞ்சதோ அதை நம்ம மனசார நல்ல தூய எண்ணத்தோடு நம்ம வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு கடவுள் அள்ளி அள்ளி கொடுப்பாரு. அதில் எந்த மாற்றமுமே இல்லை. நிலைவாசலுக்கும் பூ வச்சுட்டு நம்ம நிலைவாசல்லையும் தீபம் ஏற்றி வச்சிடலாம். அதே மாதிரி நம்மளால் என்ன நெய்வேத்தியம் அந்த நேரத்தில் நம்மளால் படைக்க முடியுதோ எளிமையான நெய்வேத்தியம் படைச்சிக்கலாம். பால், கற்கண்டு, இல்லைனா ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி என்ன வைக்க முடியுதோ அதை வச்சுக்கலாம். எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணம் நமக்குள்ளே இருந்தாவே போதும். கண்டிப்பாக கடவுள் நம்மளை பார்த்துக்குவார். அதனால் பிரம்மாண்டமாக நம்ம பூஜை பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. சிம்பிளாக நம்மளால் என்ன முடியுதோ அதை பண்ணினோம்னா போதும். விளக்கேற்றிட்டு தீப தூப ஆராதனைகளெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் நான் வேல்மாறல் படிப்பேன். கண்டிப்பாக வேல்மாறல் படிச்சிருவேன்.
அதே மாதிரி கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க இப்போ செப்டம்பர் 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கந்த சஷ்டி விரதம் வரப்போ அந்த 48 டேஸ் முடிஞ்சிடும். அக்டோபர் 5லேருந்து 10 வரைக்கும் அந்த 5 நாள் கடுமையான விரதம். நம்ம 48 நாள் விரதம் இருக்கிறவங்க செப்டம்பர் 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா அந்த 48 நாள் வந்துடும். நான் விரதம் இருக்க போகிறேன். நீங்களாம் யாரெல்லாம் விரதம் இருக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கந்த சஷ்டி விரதத்தை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.